கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது டெல்லியில் வழங்கப்பட்டது. நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தொண்டர்களும் ரசிகர்களும் அவ்வளவு கேப்டன் வருகைக்கு எப்படி இருந்தாங்களோ அதுபோல தான் நமது சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் எல்லோருமே அந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அமெரிக்கா போய்ட்டு வந்தவுடனே எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷண விருது வாங்கி வந்ததும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட கையை உசத்தி பத்மபூஷண விருதை இரண்டையுமே கையால் தூக்கி காட்டின உடனே தொண்டர்கள் அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் எல்லோரும் மனசிலும் இருக்கும். இது கேப்டன் இருக்கும்போதே பெற்றிருந்தால் மிக பிரமாதமாக இருந்திருக்கும், கொண்டாடி இருப்பார்கள். இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் சார்பாக விருதை பெற்று வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், கடலலையாக மக்கள் எல்லோருமே சூழ்ந்துட்டாங்க. ரசிகர்கள் எங்கெங்கே இருந்தெல்லாமல் வந்துட்டாங்க. அவ்வளோ பேர் அந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகம்தான். இப்போ 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட தலைவருக்கு நம்மளோட கட்சி தொண்டர்கள், நம்மளோட ரசிகர்கள், கேப்டனின் விசுவாசிகள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் அங்கேருந்து விமான நிலையத்திலேருந்து நம்ம கோயம்பேடு ஆஃபீஸ் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், டிராஃபிக் இருந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, பிரச்சனை இருக்கட்டும். இதை மாதிரி மற்றவர்களாம் போகும்போது இவ்வளோ தூரம் வந்ததுன்னா ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்களெல்லாம் விட்டுருங்க. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது வாங்கி வந்து நம்ம கேப்டனின் அலுவலகத்தில் கேப்டன் கோயிலில் வச்சு பிரேமலதா அவங்க வணங்கிட்டு அந்த இதை எல்லாருக்கும் காமிச்சாங்க. இங்கே பாருங்கள், கேப்டனோட பத்மபூஷண விருது இதுதான் சொல்லி கேப்டன் காலடியில் வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் வணங்கி ரசிகர்கள் தொண்டர்களுமே கேப்டனின் ஆசீர்வாதம் பெற்று அந்த பத்மபூஷண விருதை எடுத்து சென்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்றால் நேற்றைய தினத்தில் நமது கேப்டன் அவர்களுக்கு வரவேற்பு எப்படி உற்சாகமாக இருக்குமோ அதுபோல தான் இருந்தது. பயங்கர வரவேற்பு. அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள்லாம் விசில் அடித்து பாட்டு பாடி அப்படியே ஆடுறாங்க. அந்த அளவுக்கு கேப்டனை பார்த்த மாதிரியே ஒரு இது பத்மபூஷன் விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நேற்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்று தொண்டர்களும் ரசிகர்களும் இருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த விருது கிடைத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தான் என்று அற்புதமாக நேற்றைய தினத்தில் சொல்லியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புகழ் வாழ்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் உங்களின் நான் ஒருவன்.